அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கிறன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 27 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. நவீன திருப்பாடல் 23. செல்போனே என் ஆயர், ஆகவே எனக்கு ஏதும் குறையில்லை. அது என்னை பஞ்சு மெத்தையில் படுக்கச் செய்கிறது, விசுவாச வாழ்விலிருந்து விலகச் செய்கிறது, என் ஆன்மாவை கொலை செய்கிறது, தீய வழிக்கும் வன்முறைக்கும் என்னை இட்டுச் செல்கிறது, என் மனசாட்சியை மங்க வைக்கிறது. நான் என் தனிமையை கண்டு பயப்பட மாட்டேன், ஏனெனில் என் செல்போன் என்னிடம் இருக்கிறது. செல்லுக்கும் நெட்டுக்கும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. உலக மனப்பான்மையாலும் நுகர்வு கலாச்சாரத்தாலும் செல்போன் என்னை திருநிலைப்படுத்துகிறது. எனது பேராசையை பொங்கி வழிகிறது. சோம்பலாலும் அரிமையாலும் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும். நான் நாள்தோறும் செல்போனை தடவி பார்த்த வண்ணம் என் இல்லத்தில் குடியிருப்பேன். சிரித்து சிந்தித்து பார்க்க கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, இன்று தாயாம் திரு அவையானது 3 நிகழ்வுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒன்று, நல்ல ஆயன் ஞாயிறு. இரண்டாவது, இறை அழைத்தல் ஞாயிறு. மூன்றாவது, அன்னையருடைய தினம். என்னுடைய வாழ்விலே நான் கண்ட முக்கியமான 3 ஆயன்கள். பாபநாசத்திலே தியானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். அப்ப பங்குசாமி உள்ள இருந்தாரு. உள்ள இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க. சாமி மந்திரிக்கணும் சாமி அப்படின்னாங்க. உடனே பால் நீ போப்பா அப்படின்னு அனுப்பிட்டார். நான் ஸ்டோல் புக்கெல்லாம் எடுத்துட்டு போனேன். அங்கே போய் நின்றவுடனே தான் தெரியுது, ஒரு ஆடு. பொதுவாக உணவு கொடுப்பதற்காக அந்த ஆடை அவர்கள் வெட்ட வேண்டும், அதற்கு முன்னதாக ஃபாதர் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு. பரிசுத்தாவி பாடல் எல்லாம் பாடி நல்ல ஜெபம் சொல்லி தீர்த்தத்தை தெளிச்சு ஒண்ணுமே ஆவல. எல்லோரும் என்னை முறைத்து பார்த்தார்கள். ஏய் சின்ன சாமி டம்மி பீசுற, பிரேயர் பண்ண கூட தெரியலடா அவருக்கு, ஆடு உத்தரவு கொடுக்கல. அடப்பாவிகளா, 15 வருஷமா படிச்சுனேடா, பரிசுத்தாவிலன்ட்டானோல. அமைதியா இருந்தேன். குடுகுடுன்னு ஒரு 5-6 கூட்டம், இந்த தாத்தா கூட்டம் இருக்கும்ல, எல்லாம் பங்கு சாமி, சாமி வா சாமி,
சின்ன சாமிக்கு ஜெபம் பண்ணவே தெரியல, நீ வா சாமி ஜெபம் பண்ணு சாமி. நீ பங்குசாமி வந்தாரு, ஸ்டோலை போட்டாரு, ஜெபத்தையும் பண்ண ஒன்றும் பண்ணல, தீர்த்தத்தை தெளிச்சார், ஆடு ஊன் அடிச்சு முடிச்சாங்க. எனக்கு என்னடா இது, கஷ்டப்பட்டு பாட்டு பாடணும், ஜெபம் சொன்னோம், இந்த ஆடு தலையாட்டல, இந்த மனுஷன் வந்தோன்னா தலையாட்டுச்சுன்னு பயங்கரமான கோவம். உள்ளே போனோன்னே கேட்டேன், சாமி என்ன சாமி, எவ்வளோ கஷ்டப்பட்டு பரிசுத்த ஆவி பாட்டு பாடினேன், ஜெபம் சொன்னேன், எவ்வளோ நல்லா பண்ணேன் சாமி, ஆடு தலையே ஆட்டலை சாமின்னு. பாலே பங்குடா இது, நல்லா கவனி. ஆட்டுக்கு முன்னால் போய் நிற்கணும், ஆட்டோட கண்ணையே நீயும் பார்க்கணும். அது ஒன்றை பார்க்கும் போது டக்குன்னு தீர்த்து தடிச்சா தலையாட்டி இருந்தா முடிஞ்சு போச்சுடா. அடப்பாவி மனுஷா, ஆயனாக இருக்கின்றவன் சொல்வார்களே நோயிங் த சயின்ஸ் ஆஃப் த டைம் என்று, அந்த நேரத்திலே எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு ஆயனுடைய குணம். மற்றொரு பங்கிலே துணை பங்கு தந்தையாக இருந்தேன். ஒரு மாலை நேரம் ஒரு 7:30 மணி இருக்கும். ஒரு 25 நபர்கள் மிகவும் கோபத்தோடு வந்தார்கள். சாமியார பச்சை பச்சையாக கேட்டாங்க, செம்ம திட்டு. எனக்கெல்லாம் கேட்ட உடனே சாமியார் விட்ட போயிடலாடா சாமி, ஐயோ அப்படின்னு நினைச்சேன். சாமி எல்லாம் முடிஞ்சது. 8:30 மணிக்கு சாப்பாடு. சாமியார் உட்கார்ந்தாரு. மீன் குழம்பு சும்மா மண்டையை உறிஞ்சி 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 சாப்பிட்றாரு. என்னால் சாப்பிடவே முடியல. சாமி அப்படின்னு சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் காலையிலே சென்ற கூட்டம் திரும்பவும் வந்தது. அட பாவிங்களா, திரும்பி வந்தானுங்களே அப்படின்னு நிற்கிறேன். அப்படி சாமி மன்னிச்சிரு சாமி, போன வாரம் நீ ஒரு ஆளுக்கு திருமண ஓலை கொடுக்கலையாமே, அவன் குழப்பி விட்டான், தப்பாக உங்களை திட்டோம் சாமி. சரிப்பா போங்கப்பா. திரும்பியும் வந்தார். இட்லி சட்னி பொங்கல் வடை சாத்தினார். நான் கேட்டேன், சாமி நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை சாமி, நான் சாமியாரை விட்டு போயிடலான்னு நினச்சேன், பச்சை பச்சையாக கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட எனக்கு கேட்டதில்லை, இது வரையும் யாருமே எனக்கு கெட்ட வார்த்தை திட்டினதில்லை சாமி அப்படின்னு. டேய் பாலே, இதுதான் ஆயன். பவுல் அடிகளாருடைய வாழ்வை சொன்னார், இன்பத்திலும் உனக்கு வாழத் தெரிய வேண்டும், துன்பத்திலும் வாழத் தெரிய வேண்டும், நோயிங் த சயின்ஸ் ஆஃப் த டைம் அப்படின்னு சொன்னார். மூன்றாவதாக என்னுடைய வாழ்வில் நான் பார்த்தது, அவர்களுடைய பெயர் மகாராணி. 3 குழந்தைகள். கணவர் சிறு வயதிலே இறந்து விட்டார். கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷத்திலே இறந்துட்டார். 3 குழந்தைகள். தனி ஒரு ஆளாக இருந்து காலையிலே இட்லி கடை, 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வேலை, வீட்டில் வேலை, மத்தியானம் வீட்டில் வேலை, சாயங்காலம் பஜ்ஜி கடை, நைட்டில் இட்லி கடை, போட்டு 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 பிள்ளைங்களை, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் ஃபாதர், ஒருத்தர் டாக்டருங்க. நல்ல ஆயன். இந்த 3 நிகழ்வுகளும் நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆயன் என்பவன் சாதாரணமாக உடுப்பு அணிந்து கொண்டு கையிலே கோலோடு மண்டை மேல ஒரு பெரிய கொண்ட மாதிரி மயிற்ற வச்சுட்டு வரவங்க மட்டும் ஆயர் அல்ல. அதையும் தாண்டி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொரு முறையுமே ஆயர் தான். ஆயன் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆயன் என்றால் என்ன? யாராவது? One who knows the way, one who shows the way, one who leads the way. வழி தெரிந்திருக்க வேண்டும், வழி காட்ட வேண்டும், வழி நடத்த வேண்டும். அழகாக சொல்கிறார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், listens to the flock, leads to the flock, heals the flock. கேட்பவராக, வழி நடத்துபவராக, குணப்படுத்துவராக இருப்பவரே ஆயன். அடுத்த கேள்வி, ஒரு ஆயன் என்பவர் முன் செல்ல வேண்டுமா பின் செல்ல வேண்டுமா? யாராவது சொல்ல மாட்டீங்களா? ஆயன் என்பவர் முன் செல்ல வேண்டுமா பின் செல்ல வேண்டுமா? பின் செல்ல வேண்டும். முன் செல்ல வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கலாம்ல, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். இயேசுவின் பின்னால் அப்பா போகணுமா? இன்னும் நன்றாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், ஆயன் என்பவர் முன்னும் அல்ல பின்னும் அல்ல, நடுவிலே செல்ல வேண்டும்.
ஏனென்றால் வழிநடத்துபவராகவும் இருக்க வேண்டும். அவர் வழிநடத்தி சென்ற பிறகு ஆயன் மந்தைகள் எல்லாம் பின் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். சிறந்த எடுத்துக்காட்டு லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்தில் படிக்கின்றோம். 12 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த அந்த பெண் என்ன பண்றாங்க? இயேசுவினுடைய ஆடையை தொடுகிறார் என்றால் அவர் கூட்டத்தோடு ஒன்றாக இருந்தார். முன்னாலேயும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. மனுஷன் நடுவுல ஒன்னா இருந்ததால் தான் மக்களுடைய துன்பங்களை அறிந்திருந்தார். அதனால் தான் அந்த மனிதரை நல்ல ஆயன் என்று சொல்கின்றோம், குட் ஷெப்பர்ட் என்று கூறுகின்றோம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? இன்னும் அதிகமாக நாம் சற்று சிந்தித்தோம் என்றால் லூக்கா 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக படிக்கின்றோம். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு நீர் விரும்பி உள்ளது போல குணப்படுத்தினார், தம் கைகளை நீட்டுகிறார். திருத்தந்தை அழகாக இதை நமக்கு விவரிக்கின்றார். பார்க்கின்றார், அவரோடு பேசுகின்றார், அவரை தொடுகின்றார், அவரை குணப்படுத்துகின்றார். இதுதான் நல்ல ஆயன். நல்ல ஆயன் என்பவர் ஒருவருடைய குணங்கள் நலன்களை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கின்ற பொழுது மட்டும்தான் தன்னுடைய வாழ்விலே நல்ல ஆயனாக இருக்க முடியும். அதே போல பாதுகாக்கும் ஆயனாக எசையா 40வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் படிக்கின்றோம். ஆயனை போல தம் மந்தையை அவர் காப்பார், ஆட்டுக்குட்டியை தம் கைகளால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். ஏன் ஆயர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளிலே ஒரு இது எடுத்துட்டு வராங்களா? அதே போல ஆடுகளை மேய்ப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளிலே ஒரு கைச்சு வச்சிருப்பாங்க. எதுக்கு? ஏன் வைத்திருக்கிறார்கள்? யாருக்காவது தெரியுமா? முதல் சிறிய ஆடுகள் எல்லாம் இலை எட்டாது. என்ன பண்ணுவாங்க? ஒரு போட் போட்டு அப்படியே லைட்டா இழுத்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? சின்ன ஆடுகள் எல்லாம் நல்லா சாப்பிடும். முதல் காரியம். இரண்டாவதாக, எந்த ஆடாவது திமிர் பிடிச்சு ஓடும் பாருங்க, டங்குன்னு ஒன்று போட்டீங்க, இங்க வா பக்கத்துல வா. இன்னும் அதே ஆடு திமிர் பிடித்தது என்றால் அந்த குச்சை அப்படியே திரும்பி பிடிச்சு 2 போடு போடுவாங்க, சரியா போடும். இதுதான் ஆயனுடைய குணம். பாதுகாக்கின்ற ஆயனாக இருக்கின்றார். பல நேரங்களிலே நான் பார்ப்பதுண்டு, இயேசு தன்னுடைய கைகளிலே ஒரு ஆட்டை வைத்திருப்பார். யாருக்கெல்லாம் அது மாரி ஆடா இருக்க ஆசை? இயேசுவினுடைய மடியிலே அமர்ந்து இருக்க ஆசை, ஆடை போல. நானும் ஆசைப்பட்டேங்க. அப்புறம் தான் உள்ள போய் படிச்சு பார்த்தா தான் தெரியுது, அந்த ஆடு எந்த ஆடு தெரியுமா? அது எந்த ஆடு? சூப்பர்மா, ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு பாருங்க. எந்த ஆடு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய பேச்சை கேட்காம அடங்காம திமிரு பிடிச்சி எங்க ஓரமா ஓடிச்சோ, காலை உடைச்சுக்கிட்டு ஆண்டவர் மடியில் உட்கார்ந்துருக்கு. அதனால்தான் ஆண்டவர் அழகாக பாதுகாக்கின்றார், பாதுகாக்கின்ற ஆயனாக இருக்கின்றார், தேடுகின்ற ஆயனாக இருக்கின்றார். எங்கள் சபையினுடைய நிறுவனருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது அவர் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார் என்று படித்தோம். ஆனால் இன்னும் சிறப்பாக சாலையோரங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களை தேடி எனக்கென்று யாரும் இல்லை என்று தவிப்பவர்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். அவர் சொல்வார், அழகா சொல்வார், they are all owners of our house. அவர்கள் எல்லாம் நம் வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் என்று சொல்வார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே படிக்கின்றோம். நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன், ஆயன் சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன், மப்பும் மந்தாருமான நாளில் மீட்டு வருவேன். எப்படிப்பட்ட ஆண்டவர்! நம்மை தேடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அடுத்ததாக மக்களினுடைய ஆயனாக இருக்கின்றார். அப்படின்னா என்ன? நம்முடைய ஆயரா? மக்களினுடைய ஆயர் என்று சொல்வார்களே, நம்முடைய ஆயரா? மக்களினுடைய ஆயன் அப்படின்னா என்ன? ஒரு மனிதனை பார்க்கிறோம் என்றால் அந்த மனிதனை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிட்டு, வாழ்ந்தா இவனை போல வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்று எப்படி நாம் வாழ்கின்றோம் என்பதை எண்ணி பார்த்து அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், he is the man of no mood. கரெக்ட்டுங்களா? பரிசேயர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், சதுசேயர்கள் பேசுகிறார்கள்,
பணம் எல்லாம் சாப்பிட்றவன், இவன் தச்சனுடைய மகன், எதையும் அவர் காது கொடுத்து கேட்டது கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம் என யோசித்து பார்ப்போமே. இவ்வளவு மறையுரை தயார் செய்த பிறகு பூசம் எதிர்பார்த்தேன் சாமி, ஒன்றும் இல்லையே. எப்படி இருக்கும்? நைட்டு முழுக்க தூக்கமே வராது. கரெக்டா? கஷ்டப்பட்டு போட்டு வருவோம், 4 கோட்டிங் போட்டு வருவோம், கும்முன்னு அப்படியே செம்மையா. இப்போ இன்னைக்கு நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்கப்பா, எல்லாரும் நம்மளை பார்த்து சூப்பராக இருக்க, அழகா இருக்க, பியூட்டியா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், என்ன இது மூஞ்சி ஒரே வடியுது, மூட் அப்செட், அவ்வளோதான் இல்லையா? நினைச்சு பாருங்க நம்முடைய மூடெல்லாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு ஆயனாக இருக்கின்றோம். யார் ஒருவர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அப்படிதான் மூட் அப்செட் ஆயிடுவோம். ஆனால் ஆயன் என்பவன் நல்லபடியாக இருக்க அழைக்கப்படுகின்றான். ஆயன் என்பவன் சொல்லாமலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதமாக இருக்கின்றோம். அடுத்ததாக புரிய வைக்கின்ற ஆயனாக இருக்க வேண்டும். எந்த ஆயனாக இருந்தாலும் சரி, ஆயன் என்று நீங்கள் எடுக்கின்ற பொழுது குடும்ப தலைவி, குடும்ப தலைவர், பங்கு தந்தை, பேராயர், திருத்தந்தை என்று யாரெல்லாம் பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆயர்கள் தான். புரிய வைக்கும் ஆயன் என்பவன் எப்படின்னு பாருங்களேன். ஒரு மயங்கி கீழே விழுகிறார், ஒரு 5-6 வேர்க்கல்ல கொடுக்குறாங்க, வாயில போட்டு சாப்பிட்றாரு. சார் தண்ணி வேணும் சார், எழுந்து போய் குடி. தண்ணி அங்க இருக்கு, எழுந்து போய் குடி. அவருடைய பசியை ஆற்றி விட்டோம். அதன் பிறகு என்ன பண்ணக்கூடாது? சோம்பேறியாக கூடாது. அதை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது நல்ல ஆயனாக அவர்கள் இருக்க முடியும். கடமையை செய்கின்ற ஆயனாக இருக்க முடியும். ஒரு சின்ன கதையோட சொல்றேன் பாருங்களேன். ஒரு பெரிய பொட்டல் காடு, ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரே பதட்டமாக, நடக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. திரும்பி திரும்பி பார்க்கிறது, பின் பார்க்கிறது. ஒரு வேடன் தனது கைகளிலே அம்போடு ஓய்ந்து கொண்டிருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போய் நடுவில் நிற்குது. இந்த பக்கம் வேடன் இருக்கான். முன்னால பார்க்குது, காடு எரிஞ்சிட்டு இருக்குது அப்படியே பயங்கரமா. ஐயோ, இந்த பக்கம் திரும்புது, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புலி நிற்குது. சரி இப்படா ஓடலான்னு பார்க்குது. இந்த பக்கம் ஒரே மின்னல். என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மானுக்கு. ஐயோ என்ன ஆக போதோ, பயங்கரமா பதட்டம். திடீர்னு பார்த்தா வைத்த வலி. ஏன்னா அந்த மானு கர்ப்பமாக இருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரதுல கொஞ்ச நேரம் கண்ணை மூடுது. தன்னுடைய ஆன்மா கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கிறது. உன் கடமையை நீ செய் அப்படின்னு ஒரு குரலொலி. நன்றாக குழந்தையை பெற்றெடுக்கிறது. வேடன் அதை பார்க்கிறான். மனிதன் எப்பொழுதும் இரக்க குணமுடையவன். பார்த்தவுடன் ஐயோ புலி வருதேன்னு புலியை சொல்றான். புலியை மனுஷனை ஓடிவிட்டாங்க. இந்த பக்கம் அடிச்ச மின்னலு, இந்த பக்கம் மழையை கொடுத்துச்சு. யார் ஒருவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய கடமைகளை செய்கிறாரோ அப்பொழுது ஆண்டவரால் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதுதான் நம்முடைய வாழ்விலே ஆயன் என்பவர்கள். உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். கடமைகளை சரிவர செய்யவில்லை என்றால் குடும்பமாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பங்காக இருந்தாலும் சரி, மறைமாவட்டமாக இருந்தாலும் சரி, கடமை தவறுகின்ற பொழுது அந்த குடும்பமோ நிர்வாகமோ உடைந்து போகிறது. அவர்கள் எல்லாரும் நஷ்டத்திலே மூழ்குகிறார்கள். அடுத்ததாக ஆயன் என்பவன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் படிக்கின்றோம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்கீங்க. ஏய் வா, நான் பதவியில் இருக்கோம்ல, நம்மோடு வயதில் பெரியவர்களாக இருப்பார்கள். நமக்கு ஒரு 25 வயசு, 35 வயசு, 36 வயசு இருக்கும். ஆனால் அவர்களை எப்படி அழைப்போம்? அவங்க பெரியவங்களை 70 வயசு இருப்பாங்களே, ஏய் வாங்க வேற என்னன்ற, நாம் நாற்காலிகளை அமர்ந்து கொள்வோம். அவர்களை மதிப்பு தர மாட்டோம். என்ன வரல செய்ய வேண்டியதானே? இதுதான் முன்மாதிரியா? நல்ல ஆயனா, கிறிஸ்தவனா, கிறிஸ்தவளா? எப்படிப்பட்ட ஆயர்களாக இருக்கின்றோம்? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆயனாக இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். அந்த ஆயனை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஆயர்களாக, ஆயன்களாக இருக்கிறோம் என யோசித்து பார்ப்போம். அது ஃபாதர், நீங்க தான் ஃபாதர் ஆயர், சிஸ்டருங்க தான் ஃபாதர் ஆயர், பேராயர் தான் ஃபாதர் ஆயர் கிடையாதுங்க.
எல்லோரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக இன்றைய நாளிலே தேவ அழைத்தல் ஞாயிறை நாம் சிறப்பாக சிறப்பிக்கின்றோம். நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அருள் தந்தை செபாஸ்டியன் பல்லாவரத்தில் அவர் பங்கு சாமியாராக இருந்திருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடலாம். காலையிலிருந்து இரவு நீங்க வந்தா கூட, வெளியே வந்தா கூட மனுஷன் கேசக்கில் தான் வருவாருங்க, அங்கியில தாங்க வருவார். அவரை பார்த்து தான் நான் குருவாக மாறினேன். வாழ்ந்த அவரை போல இருக்கணும். அப்படியே ரூமுக்கு போனோம்னா போதும், வாங்க 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 எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுப்பார். திருப்பள்ளிக்கு சென்றோம் என்றால் சாக்லேட். அதற்காகவே நாங்கள் திருப்பள்ளிக்கு போவோம். இன்னும் திருப்பள்ளிக்கு நாங்கள் தொடர்ந்து சென்றோம் என்றால் அந்த வருஷத்தில் கடைசியில் எங்களை கூட்டு போவார். எங்க தெரியுமா கூட்டு வருவார்? வண்டர் கூட்டு வருவார். அப்போதெல்லாம் சின்ன குழந்தைகள் வெளியே கூட்டு போனவா ஜாலி தான். ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவதாக என்னுடைய பெற்றோருடைய ஜெபம், என் தாய் தந்தையினுடைய ஜெபம் என்னை குருவாக மாற்றியது. எத்தனை நபர்கள் ஜெபிக்கிறீர்கள்? யோசித்து பார்க்கலாங்களா? உங்கள் போங்க சாமி, ஒன்னே ஒன்று தான் வச்சிருக்கிறேன், அவனையும் என்ஜினியர் ஆகலாம், அவ்வளோதான் இல்லையா? ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, நம்ம 2 பேர், நமக்கு ஏன் இன்னும் ஒன்று ஆயிட்டோம். இன்று நம்முடைய பங்கிலே திருப்பலி சவால் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? மாணவர்களுக்கு, சிறப்பாக பீடசிறார்களுக்கு இன்று திருப்பலி காலையில் இருந்து ஒரு 5 திருப்பலி. அடப்பாவி, நீங்க மட்டும் ஏன்டா வந்திருக்கீங்கன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் வராங்க. அவங்கள பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு நினைச்சு எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்? தன்னுடைய பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்று, அதையும் தாண்டி கடவுளுக்கு பணி புரிய. எத்தனை நபர்கள் நாம் யோசித்திருப்போம்? யாராவது யோசிச்சீங்கன்னா சந்தோஷங்க. இந்த பங்கில் இருந்து எத்தனையோ நபர்கள் பாருங்க, இந்த பங்கில இருந்து நமது மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இருக்கின்ற போது நம்முடைய பங்குக்கு பெருமை, இறை அடைத்தலுக்கு எந்த முக்கியத்துவம் தருகிறோம் என யோசித்து பார்ப்போம். இறுதியாக இன்றைய நாளானது அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறது. கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என சொல்லி சிரித்தாள் அன்னை. வளர்பிறையாய் உன் கருவில் வளரும் பொழுது முழு நிலவாய் நீ என்னோடு தொட்டு ரசித்தாய். நிலா காட்டி சோறு ஊட்டும் பொழுது தெரியாத அம்மா, நிலா காட்டி சோறு ஊட்டும் போது தெரியாத அம்மா, என்னை சுற்றி வந்த நிலா நீதான் என்று. நான் நோன் என்று படித்து விட்டால் அந்த நோய்க்கே நீ சாபமிட்டாய், நீதானே என் அம்மா. அம்மா அம்மா. கவிதை என்று தேடி பார்த்தேன், அம்மா என்பதை விட ஒரு பெரிய கவிதை இல்லை. அம்மாக்கெல்லாம் அம்மா இதோ இருக்கிறார். ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டி நம்ம அம்மாக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லாமா? பத்தாதுங்க, இதெல்லாம் நல்லா தட்டணுங்க. அந்த தாய் தந்தை இருப்பதால் மட்டுமே இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம். அந்த அளவு நம்மை பாதுகாத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்வு முழுவதுமே நன்றி சொல்ல வேண்டும். ஏதோ அன்னையர் தினம் என்று உடனே அவர்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுவதும், அவர்களை பார்த்துட்டு வா ஊஹா, வாழ்வு முழுவதுமேங்க அவர்கள் நம்மோடு நம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்னா அவர்கள் தங்கள் ஸ்டேட்டஸை இழந்திருக்கிறாங்க. உண்மையா? உண்மையா இல்லையா? நினைத்து பாருங்கள். அவர்கள்தான் நம்முடைய குடும்பத்தினுடைய அடுத்த ஆயனாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு சென்று இருந்தேன். அந்த குடும்பத்தில் பையன், ஆரோக்கியம் மாரியே என்ன பண்ணுகிற? ஐயோ ஆரோக்கியம் மாரியா, அவங்க அம்மாவை எங்கள் வீட்டிலாம் கூட்டணும் அழுதான். அப்போதான் அவன் சொல்கிறான், நான் எதையும் என் தாயிடம் மறைத்ததில்லை, நான் எத்தனை பொண்ணுகிட்ட பேசுவேன்னு கூட அவங்களுக்கு தெரியுன்றான். இப்படியாடா? என் தாய் மட்டுமல்ல, எனக்கு அவர் சிறந்த நண்பர், ஆயன். எந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடம் உண்மையாக இருக்கின்றதோ அப்பொழுது அவர்கள் உண்மையாகவே அந்த குழந்தையோடு ஒன்றாக இருக்கிறார்கள். அதுதான் நமது திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய மந்தையினுடைய வாசனையை அறிந்திருக்க வேண்டும். அந்த வாசனையை அறிந்திருந்தால் நாமும் நல்ல ஆயன்களாக இருக்க முடியும். அதற்காக நாம் ஜெபிப்போம், நல்ல ஆயன்களாக இருப்போம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.